10 ரூபா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அது கூட இன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்குது, பத்திரிகையில செய்தி வந்திருக்குது, வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான செய்தி வெளியிடுறாருன்னு. நாங்க ஒன்றும் தவறா செய்தி வெளியிடல. இந்த 1 மாசமா தான் பாட்டில்ல லேபிள் ஒட்டி பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுக்கணும், இப்பதான் லேபிள் ஒட்டிக்கிறீங்க. இதுக்கு மிந்தி டாஸ்மாக் கடையில வாங்கின பாட்டில் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையில் விற்குது. அப்படி 1.5 கோடி பாட்டில் விற்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 15 கோடி அதுல மட்டும் வந்துகிட்டு இருக்குது. அதை மறைக்க பாக்குறாங்க. நிச்சயமா நடக்காது. மாசம் 450 கோடி, வருஷம் 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில் அதிகம் வாங்கினதுனால முறைகேடு நடந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மறுக்க முடியுமா? 10 ரூபா வாங்கினாங்கல்ல, உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. ஒன்று நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பற்றி பேசுங்க, பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது. மடியில கனமில்ல, வழியில பயம் இல்லை. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது.